ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டீஜர் டு ரோமன். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 12 இருக்கு. இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ரோமன் லெட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ரோமன் டு இன்டீஜர்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த ரோமன் லெட்டர் கொடுப்பாங்க, நம்ம வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து செக் பண்ணி ஒரு ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருப்போம். அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ வந்து 4க்கு வந்து இந்த மாதிரி தான் போடணும், இந்த மாதிரி 4 ஐ போடக்கூடாது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த 9 அதுக்கப்புறம் இப்போ வந்து 40 வந்துச்சு அப்படின்னா எல்லுங்கிறது 50 அப்படின்னா எக்ஸ் போட்டால் இது 40 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் டு லோயஸ்ட் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி இவங்க சில கண்டிஷன்ஸும் சொல்றாங்க. எப்படி அப்படின்னா 4 அண்ட் 9ல ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம 1000 500 100 அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து 4க்கு வந்து இந்த மாதிரி ஐவின்னு வரணும், 9க்கு வந்து ஐஎக்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணணும், அடுத்து 40க்கு 90க்கு 400 900 இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு அரேல வந்து ஒவ்வொரு வேல்யூவா நம்ம இதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்னொரு அரேல அதுக்குரிய காமன் லெட்டரையும் சிம்பிளையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். ஸோ தென் அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம் அப்படின்னா 3749 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வந்து இருக்கிறது 3000. கரெக்டா? 3000க்கு வந்து எடுத்தோம் அப்படின்னா 1000ங்கிறது எம். அப்போ 3 எம் போட்டால் 3000 கிடைச்சிரும். ஸோ 3 எம் ஆட் பண்ணியாச்சு. தென் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3000 மைனஸ் பண்ணால் 749 இருக்கும். ஸோ 700 நம்ம கண்டுபிடிக்கணும். 700க்கு இங்கே வந்து 500 ஒன்று எடுத்துக்கலாம் டி அப்படின்ட்டு. தென் வந்து 100 வந்து சி 2 தடவை எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தால் 700 நமக்கு கிடைச்சோம். ஸோ அதனால நம்ம டிசிசி ஆட் பண்ணிட்டோம். அடுத்து 49 இருக்கா? ஸோ 49க்கு வந்து 40க்கு இங்கே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்எல்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்எல்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்எல் எப்படி வருது அப்படின்னா எல்லுங்கிறது 50, எக்ஸ் வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா 50 மைனஸ் 10ங்கிறப்ப 40ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரோமன் லெட்டரில் எழுதணும். ஸோ அதனால நம்ம 40க்கு இந்த மாதிரி எக்ஸ்எல்னு போட்டுரும். தென் 9க்கு வந்து ஐஎக்ஸ்ன்னு போட்டுரும். கடைசியில் வந்து இந்த எக்ஸ்எல் ஐஎக்ஸ்ங்கிறத ஆட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு ஸ்டிங்கை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்கன்னா 58, 50க்கு வந்து எல் இருக்குது, 8க்கு வந்து இந்த மாதிரி ரோமன் லெட்டர் எழுதுவோம். ஸோ இதை நம்ம ஒரு ஸ்டிங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அவங்க இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 அரேல வந்து ஒவ்வொரு இதுக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுவோம். 1000 அவங்க சொல்லியிருந்த மாதிரி 900க்கு 400க்கு 90 40 அப்படிங்கிற ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற ரோமன் லெட்டர் தான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே லாஸ்ட்லேருந்து 2வது பாருங்களேன், இங்கே 4 இருக்கா? 4க்கு வந்து ரோமன் லெட்டர் இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இண்டெக்ஸ் வச்சு நம்ம இதை ஹேண்டில் பண்ணிடுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் 3749. ஸோ இதுக்கு இதான் அதோட கோடு. எப்படி அப்படின்னா நம்ம இனிஷியலாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐயை. ஒவ்வொரு தடையும் பார்ப்போம். இந்த வேல்யூ வந்து இதை விட கிரேட்டர் தென்னா இருக்கா அப்படின்ட்டு. அப்படி கிரேட்டர் தென்னா இருந்தால் இதை வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணிகிட்டே வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நான் என் ஆஃப் ஐயா அப்படின்னு செக் பண்ணும். ஐ வந்து முதல் 0th இண்டெக்ஸில் இருக்கும். இந்த இடத்துலையும் ஐ இங்கே தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்டிங்கை ஆட் பண்ணணும்ல ரோமன் லெட்டர், அதுக்கு தான் இந்த ஸ்டிங்குங்கிற அறைவும். ஸோ இப்போ நம்பர் வந்து 3749, இது வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1000 செக் பண்ணுறோம். ஆமா அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எம் வந்து ஆட் பண்ணிடும். ஸ்ட்ரிங்கில் வந்து எம் ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு இந்த 3749ல 1000 மைனஸ் பண்ணிடும். அப்படி மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 2749 கிடைக்கும். அகைன் இந்த இஃப் வெளியே வந்த உடனே இதை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம் நம்ஸில். அகைன் செக் பண்ணும் நம் கிரேட்டர் தென் 0வா அப்படின்ற ஒய் லூப்பில் செக் பண்ணும்போது கிரேட்டர் தென் 0ங்கிறனால உள்ளே வந்துடும். அகைன் இதே நம்பர் தான் நம்ம செக் பண்ணுறோம், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1000 அப்படின்ட்டு. ஆமாங்கிறனால அகைன் வந்து நம்ம எம் ஆட் பண்ணிடுவோம். இதுல இருந்து 1000 மைனஸ் பண்ணிடும். 1000 மைனஸ் பண்ணா 1749 கிடைக்குமா? தென் அகைன் செக் பண்ணுவோம். ஒய் லூப்ல வந்து நம்ஸ் கிரேட்டர் தென் 0 அகைன் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது கிரேட்டர் தென் 0ங்கிறனால அகைன் இது செக் பண்றோம் இஃப்ல. இப்பயும் வந்து ஐ வந்து அதே இடத்துல தான் இருக்கு. அதே இடத்துல இருந்துன்னா 1000 தான் இருக்கு. ஸோ 1000 அகைன் செக் பண்றோம். 1749 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1000 அப்படின்ட்டு. ஆமா அப்படிங்கிறப்ப திரும்படியும் 1000க்கு எம் ஆட் பண்ணிடுவோம். இதுல 1000 மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணா 749 கிடைக்கும். ஸோ அடுத்து இங்கே ஒய் லூப்ல செக் பண்ணும். இது கிரேட்டர் தென் 0. திரும்படி உள்ள வரும்போது செக் பண்ணும் இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1000 அப்படின்ட்டு. பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறப்ப எல்ஸ் ஒர்க் ஆகும். எல்ஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்க்ரிமெண்ட்னா நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகும். ஐ இங்கே வந்துடும். ஐ வந்து 900 இருக்கு. இப்போ அகைன் செக் பண்ணுறோம். இங்கே வந்து 749 வந்து கிரேட்டர் தென் 900 அப்படின்ட்டு இல்லை அப்படிங்கிறப்ப திரும்படியும் எல்ஸ் தான் ஒர்க் ஆகும்.
எல்ஸ் ஒர்க் ஆகும் திரும்படி இன்க்ரிமெண்ட் ஆகும் இந்த இடத்துல வரும். அகைன் ஒய் லூப்ல வந்து நம்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவான்னு பார்க்கும். ஆமா கிரேட்டர் தென் ஜீரோங்கிறனால உள்ள வரும். இப்போ 749 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 500 செக் பண்றோம். ஸோ 500 செக் பண்ணும்போது 500 விட இது கிரேட்டர் தென்னா இருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிடணும், 500க்கு என்ன வேல்யூ இந்த இடத்துல. இப்போ ஐ வந்து ஐயோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா முதல் ஜீரோல இருந்திருக்கும், அடுத்து 1 ஆயிருக்கும், அடுத்து 2 ஆயிருச்சு. இப்போ ஓகேவா, 2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டி இருக்கு. ஸோ 500க்கு டியை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா, ஆட் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணிடுறோம். இந்த நம்பர்ல மைனஸ் பண்ணால் 249 கிடைக்கும். 249 அடுத்து வந்து வெளியே வரும்போது கிரேட்டர் தன் ஜீரோவான்னு செக் பண்றோம். ஆமா அது கிரேட்டர் தன் ஜீரோ. உள்ள வரும்போது இப்போ அகைன் அதே ஐ அங்கேயே தான் இருக்கு. அகைன் செக் பண்ணும், இது வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 500 பார்ப்போம். இல்ல அப்படிங்கிறப்ப எல்ஸ் ஒர்க் ஆகும். எல்ஸ் என்ன பண்றோம், இன்க்ரிமெண்ட் பண்றோம். அப்ப ஐ ஈக்குவல் டு 3 ஆயிரும். கரெக்டா, இங்க வந்து ஐ இருக்கும். ஸோ இப்போ அகைன் செக் பண்றோம். 249 வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 400 பார்க்குறோம். இல்ல அப்படிங்கிறப்ப அகைன் எல்ஸ்ல வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ இங்கே வந்துடும். ஐயோட இண்டெக்ஸ் வந்து 4ல இருக்கும். இப்போ அகைன் செக் பண்றோம். 249 வந்து கிரேட்டர் தென் 100 இருக்கா அப்படின்ட்டு. ஆமா இது கிரேட்டர் தென் 100னால நம்ம வந்து 100 இங்க வந்து மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ ஐ வந்து 4th இண்டெக்ஸ்ல இருக்கு. கரெக்டா, 4th இண்டெக்ஸ்ல வந்து சி இருக்கு. அப்ப சியை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து 100 மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 149 கிடைக்கும். ஸோ அகைன் 149 வந்து செக் பண்ணும் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்ட்டு. தென் உள்ள வரும். இஃப்ல அகைன் செக் பண்றோம். ஐ அங்கேயே தான் இருக்கு. அகைன் செக் பண்ணும்போது இது கிரேட்டர் தென் 100 பாக்குறோம். ஆமா, அப்ப திரும்படியும் வந்து ஒரு சியை ஆட் பண்ணிக்கணும், ஒரு 100 மைனஸ் பண்ணிக்கணும். 100 மைனஸ் பண்ணா 49 இருக்கும். இப்போ அகைன் செக் பண்றோம் 49 கிரேட்டர் தென் ஜீரோன்ட்டு. கிரேட்டர் தென் ஜீரோ தான். அப்போ உள்ள வருது. கரண்ட் இண்டெக்ஸ்ல வந்து 100ல இருக்கு. கிரேட்டர் தென் 100 பார்ப்போம். இல்ல அப்படிங்கிறப்ப நமக்கு எல்ஸ் பார்ட் தான் ஒர்க் ஆகும். அப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துடும். ஐ வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ் 4ல இருக்கு. இப்போ வந்து 5ல அப்டேட் ஆயிருக்கும். தென் வந்து அகைன் இப்போ செக் பண்றோம். 90யோட கம்பேர் பண்ணுவோம். இல்ல அகைன் செக் பண்ணுவோம். 49 கிரேட்டர் தென் 90 அப்படின்னு பார்ப்போம். இல்ல அப்படிங்கிறப்ப எல்ஸ் பார்ட்னா அகைன் ஒர்க் ஆகும். அகைன் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ ஐ பார்த்தோம் அப்படின்னா 6 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். தென் இப்போ 50யோடையும் கம்பேர் பண்றோம். அகைன் வந்து செக் பண்றோம். 49 கிரேட்டர் தென் 50 பார்ப்போம். இல்ல அப்படிங்கிறப்ப எல்ஸ் பார்ட்னா அகைன் ஒர்க் ஆகும். அகைன் வந்து ஐயை இங்க இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஐ வந்து 7 ஆயிருக்கும். கரெக்டா, இப்போ அகைன் வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். 40யோட கம்பேர் பண்ணுவோம். ஆமா 49 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 40 பார்க்கும்போது ட்ரூ. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 40க்கு என்ன வேல்யூவோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸ்ட்ரிங்ல. இப்போ வந்து 7th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, இது வந்து 5 6 7. 7th இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு இதுல 40 மைனஸ் பண்ணோம்னா 9 கிடைக்கும் நமக்கு. அகைன் செக் பண்றோம் ஒய் லூப்ல 9 கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்ட்டு. ஆமாங்கிறனால அடுத்து திரும்படியும் உள்ள வந்தோடனே இஃப்ல செக் பண்றோம். இஃப் 9 கிரேட்டர் தென் 40ல தான் இருக்கு நமக்கு ஐ. இல்ல அப்படிங்கிறப்ப எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். எல்ஸ் வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து 10 ஐ வந்து 8 கன்வெர்ட் ஆயிருக்கும். 10ஓட கம்பேர் பண்ணுவோம். 9 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10 இல்ல. அப்ப வந்து அகைன் மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணா ஐ வந்து 9th பிளேஸ்ல போயிடும். இப்ப செக் பண்ணுவோம் 9 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 9 அப்படின்ட்டு. ட்ரூங்கிறனால நம்ம 9க்கு என்ன வேல்யூ இங்க இருக்கு, ஐஎக்ஸ். ஸோ அதை நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு 9 வந்து மைனஸ் பண்ணிடுவோம், 0 ஆயிரும். அடுத்து இந்த இஃப்ல இருந்து வெளியே வந்த உடனே திரும்பி நம்ம என்ன செக் பண்றோம்னா கிரேட்டர் தென் ஜீரோவான்னு செக் பண்றோம். இங்க வந்து 0 தான் இருக்கு ஆல்ரெடி. அப்படிங்கிறப்ப ஒய் லூப் விட்டு வெளியே வந்துடும். நம்ம ஃபைனலா வந்து இந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ இதான் அவங்க கேட்டிருக்க அவுட்புட். நம்ம அதே தான் கொடுத்துருக்கோம். எம் வந்திருக்கு, டிசிசி எக்ஸ்எல் ஐஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே வந்து நார்மலாக அவங்க கொடுத்த வேல்யூஸ் வச்சு மட்டுமே நம்ம பண்ணியிருக்கலாம். 1500 100 அந்த மாதிரி வச்சிருக்கலாம். பட் வந்து இந்த 900 400 90 40க்குலாம் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நம்ம அதுக்குரிய வேல்யூவும் சிம்பிளையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அவங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம கிரேட்டர் வேல்யூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொரு வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வரைக்கும்லாம் ரன் பண்ணவே இல்லை. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க வந்து 3749 நம்ம அவ்வளோலாம் ரன் பண்ணவே இல்லை. நம்ம மேக்ஸிமம் ஒரு 10 டைம்ஸ் வந்து செக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 டைம்ஸ் நம்ம செக் பண்ணியிருப்போம். ஓ ஆஃப் 8ன்னு எடுத்தாலும் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்னால ஓ ஆஃப் 1ல தான் ரன் ஆகுது இது. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணேன். ஒரு 2 அரேல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 13 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போம். 13 வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ ஓ ஆஃப் 13 எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து கான்ஸ்டன்ட்லாம் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஓ ஆஃப் 1ல தான் ரன் ஆகுது இது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம்.
நான் இனிஷியலா சொன்ன மாரி 2 அரேல ஸ்டோர் பண்ணி வச்சுடுறோம். தென் i ஈக்குவல் டூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸ்ட்ரிங் பில்டர்ல தான் ஸ்டோர் பண்றோம். ஏன் வந்து நார்மல் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணாம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு ஆட் பண்ணும்போது, ஒவ்வொரு ஸ்ட்ரிங் நியூவா கிரியேட் ஆகும். அதனால தான் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜாவால. தென் அங்க யூஸ் பண்ண அதே ஒயில் லூப் கான்செப்ட் தான். தென் வந்து நம்ம கடைசியா அவங்க வந்து ஸ்ட்ரிங்ல கேட்டிருக்கனால டூ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 3 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.